ஹாய், இன்னைக்கு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காமிக்க போகிறேன். புளி சேமியா. இந்த புளி சேமியாவோட டேஸ்ட்டு புளி சாதம் மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உப்புமா மாதிரி இதை வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் தண்ணியும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 3/4 கப் தண்ணியில் கரைச்சி அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பையும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிக்கும் போது வறுத்த சேமியா 1 கப்பை சேர்த்துக்கங்க. நான் சொன்ன தண்ணி அளவு புளி அளவெல்லாம் 1 கப் சேமியாவுக்கு தான். நீங்கள் சேமியாவோட அளவு அதிகரிச்சிங்கன்னா புளியோட அளவையும் ஜாஸ்தி படுத்திக்கங்க. அடுத்து மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியாவில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி சேமியா நல்லா வெந்துருச்சு. இதுக்கான தாளிப்பை ரெடி பண்ணுற வரையும் அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இன்னொரு பக்கம் அடுப்பில் தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், நிலக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா சவக்க விட்டுக்கோங்க. அது கூட 3 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1 சிட்டிகை சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் இருக்க சேமியாவில் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான புளி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னியோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அதில் தேங்காய் கூட திருவி சேர்த்துக்கலாம். இந்த புளி சேமியாவை உப்புமாவுக்கு பதிலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட இன்னொரு சேனல் லக்ஷ்மிஸ் கோலம், கட்டாயம் அதை பாருங்க. நான் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.